மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பாஜகவோட பகை இல்லாம நம்ம போயிருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக நீங்களும் பயன்படுத்தப்பட்டீங்க. உங்க கண்ணோட்டமே தவறானது, தப்பானது. இது வந்து பாஜகவுக்காக வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு என்ன வயது? நீங்க என்னை பற்றி முழுக்க புரிதல் இருந்தால் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஆளுமை உள்ளவரே இவரை சேர்த்தார்கள் என்றால் ஆளுமை இல்லாதவர்கள் இன்னும் கூடுதலாக சேர்க்கணும்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக மூத்த தலைவர், சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் மேயர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சைதை துரைசாமி சார். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்கள் கழிச்சு உங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையினுடைய அரசியல் சூழல்களில் பொருத்தி பார்க்கும்போது பாஜக கூட பகை இல்லாமல் போயிருங்கப்பா. இப்போ ஒரு விஷயம் நடக்கும் போது வீட்டில் பெரியவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான அட்வைஸ் வந்து பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிமுகவில் மூத்த தலைவர்கள் நீங்களும் ஒருத்தர், அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பயணிச்சிருக்கிறது. நீங்கள் கொடுக்குற அறிவுரை அப்படிங்கிறது வந்து பாஜகவோட பகை இல்லாமல் நம்ம போயிருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை இந்த காலகட்டத்தில் அதனுடைய முக்கியத்துவம் தேவை என்ன நினைக்கிறீங்க? அதிமுக என்ற மாபெரும் அரசியல் இயக்கம் வலிமை வாய்ந்த அரசியல் இயக்கமாக தொடங்கப்பட்ட நாளிலிருந்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் 2016 வரை ஒரு மாபெரும் மக்கள் சக்தி மிக்க அரசியல் இயக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு ஏற்பட்ட தொடர் தோல்விகள். இவைகளையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது மத்திய அரசில் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி அதோடு தோழமை வைப்பது எல்லா நிலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய கட்சி, வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் களத்தில் நின்று அறிந்தவன். ஆகவே தான் அந்த அனுபவங்களை எல்லாம் இப்பொழுது பொருத்தி பார்த்தால் இந்த கட்சி மீண்டும் பலம் பெறுவதை தடுக்க முடியாது. ஆகவே சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், சங்கடங்கள் இவைகளெல்லாம் நிலையானதல்ல. அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. இந்த ஃபார்முலாவை எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கடந்த கால அரசியல் அனுபவம். அந்த வகையில்தான் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இதுதான் இன்றைக்கு எங்களை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு, ஆலோசனை சொல்லுகின்ற அவசியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தான் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். அந்த சந்திப்பு தொடர்பாக இங்கே பேசப்படுற எல்லா விஷயங்களுமே இது கிட்டத்தட்ட வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்டபனா இருந்தார். நான் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதிப்பாட்டோட இருந்தார். அந்த உறுதிப்பாட்டை ஏதோ ஒரு இடத்துல பாஜக உடைச்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனம் இங்கே முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சரியா சைதை துரைசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறார். மத்திய அரசு நம்ம எதிர்க்க வேணாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக நீங்களும் பயன்படுத்தப்பட்டீங்களோ? நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்னை பற்றி முழுக்க புரிதல் இருந்தால் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வயது? 29. நான் 74 எம்ஜிஆர் 1974. இப்போ என்ன வருடங்கள்? என்ன வருடம்? 52 வருஷம் ஆச்சு. மோர் தேன் 52. இந்த 52 ஆண்டு காலமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி, இந்த மக்களுக்கான சேவை, இவைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வருகிறேன். இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கமாக எந்த லட்சியத்தோடு உருவாக்கினாரோ புரட்சி தலைவர், அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டணி என்று சொல்லுவது, இல்லை என்று மறுப்பது என்ற சூழல், தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அல்லவா? அதை மாற்றி அமைத்து நீங்கள் போகின்ற பாதை சரியாகத்தான் இருக்கிறது, அந்த பாதையில் போங்கள் என்று சொல்லுவதற்குத்தான் இந்த அறிக்கை. எனக்கு தேவை இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். எதற்காக? எனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அவர் உருவாக்கிய அந்த லட்சியத்தை
செயல்படுத்துதல். ஒரு ஆட்சி அதிகாரம் என்றால் அந்த ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு முழுமையாக பயன்பட, இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருவரும் வர முடியும் என்பதை நான் உணர்ந்த காரணத்தினாலே தான் மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளையை உருவாக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்றால், சென்னை மாநகராட்சியில் நான் 2011 16 வரை பணியாற்றிய காலத்தை பார்த்தால் அதுதான் எம்ஜிஆர் ஆட்சி. உங்களுடைய சமூக சேவைகள் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா உங்களுடைய பழைய மாணவன் நான். ஓ அப்படியா? ஸோ இப்போ வந்து எங்க சைதை சார் மேல இவர் வந்து பாஜகவுக்காக வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்லை, அதுதான் உங்க கண்ணோட்டமே தவறானது, தப்பானது. சுயநலமற்ற சைதை துரைசாமியே அப்படி செய்வாரா என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். இதெல்லாம் நான் சொன்னதுக்கு காரணம், தொடர்ந்து அரசியலில் எந்த விதமான பிரதிபலன் பாராமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், இங்கே சரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சு 2016 கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இது பண்ணும் பொழுது அந்த இணைப்பில் பங்காற்றியவர்களில் மிக முக்கியமான இடத்தை நான் பிடித்து பணியாற்றினேன் என்பது எடப்பாடி அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் எடப்பாடி அவர்களுக்கும், ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவர்களிடத்தில் நான் எந்த பிரதிபலன் ஏதாவது பெற்றேனா என்று இதுவரை 5 ஆண்டு காலம், ஏதாவது 21 வரையில் நான் ஏதாவது ஒரு பதவியில் இருந்தேன்னா, கட்சி பதவிக்கு போனேன்னா, புரியுதா தம்பி? அதனால் எதுக்குன்னா, நான் எப்பொழுதும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் சுயநலமற்ற, நேர்மையான, தூய்மையான, மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில், ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பயன்படுகின்ற வகையில் ஆலோசனைகள் சொல்லுவதும் அதை நோக்கி பயணிப்பதும் என்னுடைய கடமையாக, என்னுடைய தலைவர் காட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும். அவருடைய கொள்கைகளை இந்த மாபெரும் இயக்கம் அடுத்த தலைமுறை தாண்டி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். இந்த உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால், தொண்டர்கள் சோர்வில்லாமல் இருக்க வேண்டும் என்றால், மக்கள் இந்த இயக்கத்தை மதிக்க வேண்டும் என்றால், விரும்ப வேண்டும் என்றால், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். நம்ம இந்த இடத்துல இருந்து களத்துக்கு வந்தோம். நீங்க கள அரசியல்ல நீண்ட நாட்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவர். அதிமுக 2019 2021 அப்படிங்கிற 2 பெரிய தேர்தல்கள்லையுமே தோல்வி அடைஞ்சதுக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கிறது அதிமுக முன்னணி தலைவர்களே சொன்னாங்க. சி வி சண்முகம் சொன்னாரு. ஜெயக்குமார் இன்னும் ஒரு எலெக்ஷன் டேட்டாவோட சொன்னார், நான்லாம் ராயபுரத்துல தோக்குற ஆளாங்க, பாஜகவால தான் தோத்தேன் அப்படின்னு. ஆனா திருப்பி அந்த தோல்விக்கு யாரை காரணமோ சொன்னமோ அவங்களோடய போய் சேர்க்கறது அதிமுகவை எந்த அடிப்படையில பலப்படுத்தும் நினைக்கிறீங்க? நீங்க தயவு செய்து 1 தொகுதி 2 தொகுதி 5 தொகுதி 10 தொகுதி 20 தொகுதி வைத்து ஒரு அரசியல் முடிவெடுப்பதென்றால் சரியாக புரிஞ்சுக்கங்க. மீதி இருக்கிற 200 தொகுதிகளில் எந்த வாக்கை பெறலாம், எந்த வாக்கு வந்தால் வெற்றி பெறலாம், வெற்றி தோல்வி என்பது 2000 வாக்குகளுக்குள்ளாக 5000 வாக்குகளுக்குள்ளாக எத்தனை தொகுதிகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை கடந்த காலத்தில் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகளையும் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் கூட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 25 to 30 இடங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 2021 அந்த தேர்தலில் தோல்வி. அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதற்கான காரணங்கள் ஏராளம். அவற்றையெல்லாம் நான் இப்பொழுது இந்த தருணத்தில் சொல்லுவது சரியாக இருக்காது. ஏனென்றால் நான் ஒற்றுமையை பற்றி, கட்சி களத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி பேசி கொண்டிருப்பதால் கசப்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனால் நான் இப்போ ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கருத்து இந்த கட்சி நலன் கருதி சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. இப்போ ஏன் பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற போது, குறைந்தது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 5000 வாக்குகளுக்கு மேல் கிடைத்தால் அது வெற்றிக்கு உறுதியாக இருக்குமா, இருக்காதா? இருக்கும். வெற்றி பெறுவதற்கு பயன்படுது. அடுத்தது, தேர்தல் களம். ஆளும் கட்சியை எதிர்த்து நீங்கள் தேர்தல் களத்திலே நிற்கின்ற பொழுது
மைய அரசினுடைய அதிகாரம் கட்சியோடு நீங்கள் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்திலே நிற்கின்ற பொழுது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு. அராஜகம், தேர்தல் களத்திலே அராஜகம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசுடைய கூட்டணி அந்த கட்சியோடு மத்திய அரசினுடைய ஆட்சியில் இருக்கிற கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தான் புத்திசாலித்தனமான முடிவு. இந்த முடிவைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77ஆம் ஆண்டிலிருந்து 87ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் கடைபிடித்தார். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆளுமை தொடர்பாக பேசப்படுறப்பெல்லாம் ஒரு 2 தேர்தல்களை பற்றி வந்து நம்ம பேசுவோம். ஒன்று 2001 சட்டப்பேரவை தேர்தல், இன்னொன்று 2011 சட்டப்பேரவை தேர்தல். அந்த 2 தேர்தல்கள்லையுமே தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சி இருந்த திமுக மத்தியில் வந்து ஆட்சி செய்கிற கட்சியோட கூட்டணியில் இருந்தது. இந்த 2 பெரும் சக்திகளை இரண்டு ஆளும் கட்சிகளை எதிர்த்து ஜெயலலிதா வெற்றி பெற்றது தான் வந்து அவங்களுடைய ஆளுமைக்கான சிறப்பாக வந்து சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்றது வந்து இப்போ அதிமுகவில் இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு ஆளுமை குறைபாடு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உண்டாக்குது. உண்மைதானே? அது என்ன சந்தேகம்? புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இருக்கின்ற ஆளுமை, கரிஷ்மா, லீடர்ஷிப் இப்போ இருக்கின்றவர்களுக்கு இருக்கா? அப்படி நான் சொன்னால் என்னை மற்றவர்கள் கேலி பேசுவார்கள். அப்படி நான் நினைத்து கொண்டால் என்னுடைய அறியாமை என்னை வீழ்த்திவிடும். அவர்கள் இருவருக்கும் ஒப்பிடுவதற்கு யாரும் கிடையாது. அதுவும் குறிப்பாக புரட்சி தலைவரோடு ஒப்பிடுவதற்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே யாரும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனா எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி, அதிமுகவினுடைய வரலாறை பல தருணங்கள்ல வந்து நான் ஆவணப்படுத்தியிருக்கேன். அதிமுக தொடங்கப்பட்டப்போ அன்னைக்கு திமுகல இருந்து அதிமுக மேல வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இது ஒட்டு காங்கிரஸ், அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசினுடைய ஒரு வடிவமாக தான் இவங்க வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து திமுக தொடர்ச்சியா வச்சது. இப்போ வரைக்கும் வந்து நெருக்கடி நிலை காலத்துல கச்சத்தீவு அந்த விவகாரத்துல எல்லாம் வந்து எம்ஜிஆர் எடுத்த நிலைப்பாடுகள் தொடர்பாக தொடர்ச்சியான விமர்சனம் வந்து இவர் அன்னைக்கு இருந்த மத்திய அரசுக்கு சாதகமான நிலைப்பாடை எடுத்தார். இந்திரா காந்தி வந்து தஞ்சாவூர்ல போட்டியிட முயற்சி செஞ்ச அந்த விஷயத்தை வச்சு பேசும்போதும் மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் இவர் செயல்பட்டார் அப்படிங்கிற விமர்சனம் வந்து வரலாற்று ரீதியாக வைக்கப்படுறது. எம்ஜிஆர் எப்பவுமே மத்திய அரசோடு இணக்கமா தான் செயல்பட்டார் அப்படிங்கிற உங்க கருத்து வந்து மத்திய அரசுக்கு வந்து அடிபணிஞ்சு போனார் அப்படிங்கிற ஒரு இதை உறுதிப்படுத்து, அந்த விமர்சனத்தை உறுதிப்படுத்துது. என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, தயவு செய்து தம்பி, மைய அரசோ எனக்கு யார் எதிரி? என் எதிரி வீழ்த்தப்பட வேண்டும். என் எதிரியை வீழ்த்தப்படுவதற்கு நான் எந்த ஆயுதத்தையும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வேன். இதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். அந்த சாணக்கியத்தனத்தை சரியாக கடைபிடித்து சகலரும் கடைப்பிடிக்க வைத்து கொண்டிருப்பவர் என் தலைவன் எம்ஜிஆர். அதனால் நீங்கள் வந்து மைய அரசோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது அரசியல் சாணக்கியத்தனம். என்ன அரசியல், என்ன கொள்கை? நீங்கள் இதுவரை நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? திமுகங்கிறது பகுத்தறிவாளர்கள் என்ற இந்த திராவிட இல்லையா, அதானே? பிறகு பண்டாரம் பரதேசி என்று சொன்ன கட்சியோடு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்தார்கள். என்ன காரணம்? அப்போ அவங்க மாறிட்டாங்களா, இல்லை நீங்கள் மாறிட்டீங்களா? இதுக்கு நீங்கள் விடை கண்டுபிடிங்க தம்பி. இதற்கான விடை தெரிந்தால் அந்த விடை அரசியல் சாணக்கியத்தனம் என்றால் இதுவும் அரசியல் சாணக்கியத்தனம் என்பதுதான் என்னுடைய பதில். அதே மாதிரி நீங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்கலாம் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற அந்த குரலையுமே வந்து நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க. ஆனா அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் வந்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் வெளில அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய கிளைமா இருக்கு. இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசும்போது கூட ஓபிஎஸ் வந்து மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை வந்து அவர் புகழ்ந்து பேசியிருக்கார். இப்படியான விஷயங்கள் பண்ற ஒருத்தரை திருப்பி எப்படி கட்சிக்குள்ள சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாமானிய அதிமுக தொண்டனுக்கு ஒரு மூத்த அதிமுக தலைவராக உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நீக்கியவர் பொதுச் செயலாளர், அன்றைய திமுகவின் பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன். அவரை இந்த கட்சிக்கு கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஆக்கி அமைச்சரவையில் 2வது இடத்தை கொடுத்து அழகு பார்த்தார் என்றால் இதை நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள்? எஸ்டிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் என்ன செய்தார்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா? இல்லை, தெரியுமா? தெரியாது. கட்சி தொடங்கினார், கட்சியிலிருந்து தனி கட்சி தொடங்க மட்டும் இல்லை, புரட்சி தலைவர் மீதே ஊழல் குற்றச்சாட்டை சொன்னார். அத்தகைய காரியத்தை செய்த எஸ்டிஎஸ் அண்ணன் வீட்டிற்கு நேரடியாக போய் சென்று அவரை அழைத்து வந்து கட்சியில் சேர்த்தார். என்ன காரணம்? அதிமுக பலகீனப்பட்டு விடக்கூடாது. அதிமுகவால் ஒரு நபரால்
100 ஓட்டு கிடைக்கும் என்றாலும் அவனை இழந்துவிடக்கூடாது என்கின்ற, எதிரிக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது, எதிரியை பலப்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரே ஒரு பொதுநலன், கட்சி நலன், அந்த அடிப்படையில் செயல்பட்டார் என்றால் இதையெல்லாம் நீங்கள் பாடமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே நீங்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுவதை விட மறப்போம் மன்னிப்போம், குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, நம்முடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதுதான் இன்றைய அரசியலுக்கு தேவையே தவிர இவர் அதை செய்தார் இதை செய்தார் என்று நாம் விமர்சித்து கொண்டிருப்பது இந்த கட்சியை பலகீனப்படுத்துமே தவிர இந்த கட்சியை பலப்படுத்தார். நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு செய்தியும் சேர்த்து சொல்லிடுறேன். ஆரம் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு அந்த 2 அணிகள் பிளவுல செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக எதிர்நிலையில செயல்பட்டவர். அவரை திருப்பி கட்சியில சேர்த்து ஜெயலலிதா அவங்க ராஜினாமா பண்ண காங்கேயம் தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் அமைச்சரவையில சேர்த்தாங்க. இந்த வரலாறையும் செஞ்சதே நான். அந்த வரலாறையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க முந்தைய கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க, எம்ஜிஆர் அளவுக்கோ ஜெயலலிதா அளவுக்கோ இப்ப இருக்கிறவங்க யாருக்கும் ஆளுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் அதுலயே வந்துருதே, அவங்க சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருந்தது. ஆளுமை உள்ளவரே இவரை சேர்த்தார்கள் என்றால் ஆளுமை இல்லாதவர்கள் இன்னும் கூடுதலாக சேர்க்கணும்ல. இந்த பதில் நீங்க சரியா புரிஞ்சுக்கலையே தம்பி. ஆளுமை மிக்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தும் ஆர்எம்இ வேண்டும் என்று அவர் இணைத்து கொண்டார்கள் என்றால், உரிய இடத்தை வழங்கினார்கள் என்றால் 2 கருத்துக்கள் அதில் நீங்கள் ஆய்வு செய்யணும். 2 கருத்துக்கள். ஒன்று, இதுவரையில் அவர்கள் ஆற்றிய பணி என்ன, அதிமுகவிற்கு அவர்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆர்எம்இ எப்படி அடித்தளம் அமைத்தார், புரட்சி தலைவருக்கு எப்படி பக்கபலமாக இருந்தார் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்திருந்த காரணத்தினால் அவர்களை அழைத்து இணை பொதுச் செயலாளர், எனக்கு இணையான பதவியை கொடுக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களே இப்படி அரசியல் எதிரிகளை மன்னித்து அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்தார்கள் என்றால் நாம் அந்த பாதையில் நடந்து இந்த பயனை கட்சிக்கும் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். கேள்வி சார், நீங்க உங்களுடைய அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறீங்க, இப்போ இந்த பல நேர்காணல்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதை அதிமுக எப்படி பெர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க, எப்படி நகரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் சொன்ன இந்த அறிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். இந்த கருத்துக்கள் 3ம் ஒற்றுமைப்படுத்துதல், இந்த கட்சியை கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஒரு பலமான கூட்டணி, பாஜகவை மைய அரசினுடைய கட்சியான பாஜகவோடு கூட்டணி வைப்பது, அதற்கு பிறகு ஒத்த கருத்துடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைப்பது, இது மிக அவசியம். வெற்றியை பெற வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆக இந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற ஒரு செயலை முதலில் முன்னெடுக்க வேண்டும். கூட்டணியை இப்பொழுதே நாம் உறுதி செய்து களத்தில் களப்பணியாற்ற வேண்டும். ஸோ வெற்றிக்கு எதையெல்லாம் திட்டமிட வேண்டுமோ அவற்றையெல்லாம் உடனடியாக, இதுக்கெல்லாம் தவணையும் கிடையாது நேரமும் கிடையாது, உடனடியாக செய்ய வேண்டும். அதை செய்ய தவறினால் தமிழகம் முழுக்க இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் இருக்கார் இல்லையா, அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அடிமட்ட தொண்டர்கள் விரும்புவது இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு கணம் சிந்திங்க, அடிமட்ட தொண்டன் இருக்கான்ல, அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதுவரை ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான்ல, அவன் ஏதாவது ஒரு ஆதாயம் அடைந்திருக்கிறானா? ஆனால் ஆதாயமடையாத அவன் என்ன விரும்புகிறானோ அதை செய்வதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையின் செயல்பாடாக இருக்க வேண்டும். கட்சியினுடைய தலைமை அதை செய்தால் அவன் மகிழ்ச்சி அடைவான். கட்சியினுடைய தலைமை செய்யவில்லை என்றால் அவன் கட்சி தலைமைக்கு விரோதமாக போகக்கூடிய வாய்ப்புகள் கடந்த தேர்தல்களில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பல இடங்களில் நானே களத்திலே பார்த்திருக்கிறேன். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இத்தகைய சூழலில் இதுவரையில் நான் பேசாமல் இருந்த நான் கருத்து சொல்லுவதற்கு 2017 இணைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்கள் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வரை
அவர்களிடத்தில் நான் எந்த பரிந்துரையும் வைக்கவில்லை. ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நிச்சயமாக நான் சொல்லுகின்ற கருத்தை எடப்பாடியார் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களை விட நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சுயநலமற்றவன், எப்படிப்பட்ட ஆதாயத்துக்காக எதையும் சொல்ல மாட்டேன், ஆதாயத்துக்காக எதையும் செய்ய மாட்டேன் என்று அவருக்கு தெரியும். அதனால் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே இந்த 3 நிகழ்வுகளை அவர் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.